தேமுதிகவினரின் வாகனத்தை தாக்கிய அதிமுகவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்ய மறுப்பதாக புகார் எழுந்துள்ளது. தஞ்சையில் தேமுதிக சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பேனரை அகற்றுமாறு விஜயகாந்த் கூறினார். இதையடுத்து அங்கு திரண்டிருந்த தேமுதிகவினர் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பேனரை அகற்றினர். விஜயகாந்தின் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்த அதிமுகவினர் பல்வேறு மாவட்டங்களில் கண்டன போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகே தேமுதிகவினர் வந்த வாகனத்தையும் அதிமுகவினர் தாக்கினர். கண்ணாடியை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக தான் புகார் அளித்தும் போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை என மயிலாடுதுறை எம்எல்ஏ அருட்செல்வன் குற்றம் சாட்டியுள்ளார். மாறாக தஞ்சையில் தேமுதிகவினர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருவதற்கும் கண்டனம் தெரிவித்தார். தஞ்சாவூரிலே நடந்த நிகழ்ச்சிக்கு அங்கு முதல் எஃப்ஐஆர் போட்டு எங்களுடைய நிர்வாகிகளை காவல்துறை தேட ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் கும்பகோணத்திலே நடந்த நிகழ்ச்சிக்கு எஃப்ஐஆர் போடப்பட மறுக்கிறார்கள். ஆகவே உடனடியாக கும்பகோணத்தில் நடந்த அந்த அராஜகமான நிகழ்ச்சிக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையை கேட்டுக் கொள்கிறோம்.